இருளின் அத்தியாயம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த பிளான் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் போயிடுச்சுன்னா அது நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு கோர் மெமரியாகவே மாறிடும். ஒரு நாள் கார்த்திக் அவனோட ஃபேமிலியில் அவங்க அம்மா, பாட்டி, அவனோட கசின் மீனா, அர்ஜுன், அப்புறம் அவங்களோட ஹவுஸ் ஹெல்ப் செல்வி எல்லாருமே அவங்களோட சிட்டி லைஃபுக்கு ஒரு பிரேக்கு கொடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க ஃபார்ம் ஹவுஸில் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரிப்பு எவ்வளோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு அன்றைக்கி தெரியல. அவங்க காலையிலேயே ஏர்லி மார்னிங்காகவே வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் சேர ஈவினிங் போல் ஆயிடுச்சு. போன உடனே எல்லோரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளானிங்கில் இறங்கிட்டாங்க. ஆனால் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் மட்டும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ரிவரில் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை கேட்டதும் கார்த்திக்கும் அவனோட கசினுக்கும் நம்மளும் இந்த ரிவருக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டுட்டு சந்தோஷமாக தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வெதரும் நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் எல்லோரும் ஆற்று பக்கத்தில் ஓடிட்டாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ் ஏர், தண்ணியும் ரொம்ப கிளியராக கூலாக இருந்துச்சு. அதை பார்த்தது தான் எல்லோரும் ஜாலியாக குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சிரிப்பும் தண்ணியில் சலசலப்பும் தான். ஆனால் அங்கே அர்ஜுனுக்கு மட்டும் மனசில் ஒரு லேசாக ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னா யாரோ அவங்கள பார்த்துட்டே இருக்க மாதிரி, பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அவன் எல்லாத்தோட மூடை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. திரும்பியும் எல்லாம் விளையாட்டு கண்டினியூ தான். எல்லாம் விளாண்டுருக்க திடீர்னு தண்ணிக்குள்ளே ஏதோ பெருசாக விழுந்த மாதிரி ஒரு சலசலப்பு. எல்லாரும் அதிர்ச்சியில் திரும்பி அங்கேயும் இங்கேயும் தேடினாங்க. எதுவுமே கிடைக்கல. அப்போது மீனாக இருந்துட்டு ஏதோ ஒரு பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொன்னான். சரின்னு அதை செனச்சிட்டு மீனை பற்றி சொல்கிறா அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாருமே லைட்டாட்டடா திருப்பியும் விளையாட போயிட்டாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருந்ததில் நேரம் ஆனதே தெரியல. லன்ச் டைம் முடிஞ்சு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு எல்லாம் கருப்பாக மேகம் சூழ்ந்துருச்சு. ஒரு க்ளூமியான அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகிடுச்சு. மழை வரப்போகுதோன்னு எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பயத்தில் தான் அவங்களுக்கு பசியும் தோணுச்சு. சரி, நம்ம எப்போ இருந்தாலும் பசிக்கவும் போது மழையும் வந்துடும், நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலேருந்து ஒருத்தராக வெளியில் வர ஆரம்பித்ததும் அவங்க வீட்டை நோக்கி ஒரு சகதியமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்தில் நடந்து போனாங்க அவங்க வீட்டை நோக்கி. எல்லாரும் வந்ததும் அவங்க சேரும் சகதியமாக இருக்கிற ஒரு வழியில் அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறப்ப யாரோ ஏதோ ஒரு கால் அடி சத்தம், அதுவும் நல்லா எப்படி சொல்கிறது, தண்ணியில் கால் வைக்கிற மாதிரி ஒரு சலசலப்பான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இவங்க பின்னாடி நடந்துட்டு இருக்க மாதிரியே எல்லாரும் பயத்தில் புரிஞ்சு நின்றுட்டாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாங்க. தேடி பார்த்தா எதுவுமே இல்லை, யாருமே கண்ணுக்கு தெரியல. சரி, ஏதாவது கால் தடம் தெரியுதா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தா எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயத்தோட எல்லோரும் சீக்கிரமாக அவங்க வீட்டை நோக்கி நடந்து போயிட்டாங்க. நடந்து அவங்க வீட்டை ரீச் ஆன உடனே அவங்க பாட்டி வெளியில் நின்றுட்டுருக்காங்க கோபமாக. என்ன பாட்டி அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பாட்டி, இவ்வளோ நேரம் ஆற்றுல விளையாடக்கூடாது, என்ன சாப்பிட கூட வர முடியாமல் அவ்வளோ விளையாட்டா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லோரும் சரி பாட்டி, சரி ரிலாக்ஸ் பண்ண தானே வந்தோம், சில்லாக விடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் உள்ளே ஓடிட்டாங்க. உள்ளே போன உடனே அவங்க சாப்பிட சாப்பிட நம்ம இன்றைக்கி அந்த ஆற்றுல எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற டாபிக் பேச ஆரம்பித்தாங்க. ஏய் நீ தான் இது பண்ண, நான் தான் அது பண்ணேன், அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு தான். அந்த பேச பேச டாபிக் லைட்டாக ஷிஃப்ட் ஆச்சு. அவங்க திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டாபிக். எல்லாருமே அந்த கால் தடி சத்தத்தை கேட்டோமே, ஆனால் யாருமே எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்ல, கார்த்திக் லைட்டாக ஒரு டவுட்டில் அவன் சொன்னான், நம்ம ஆற்றுல விளையாடும்போது யாரோ நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு. அதை கேட்டதும் அர்ஜுனும் மீனாவும் ரொம்ப ஷாக்கில் இருந்தாங்க. கார்த்திக் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஃபீலிங்கா, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்ல சொல்ல வெளியில் இருந்து நிறையா நாயோட சத்தம். தூரமாக எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த பயத்தில் அவங்க அம்மாவும் செல்வியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் செல்வியும், இந்த வில்லேஜ் லைஃபுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கடாட்டி, நீங்கள்லாம் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல செல்வி அக்கா இருந்துட்டு, ஆமாம் யார் பயத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த எல்லா கோஸ்ட்டும் தெரியும் அப்படின்னு ஒரு காமெடியாக சொன்னாங்க. இது சொன்ன உடனே எல்லோரும் சரி ஓகே பரவாயில்ல, நம்ம தான் அதை ஓவராக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ஓகே மழை இருக்குது, எப்போ இருந்தாலும் வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. நைட் ஆச்சு, மழை ஒன்றும் நிற்கவே இல்லை. பாட்டி இந்த ஃபார்மில் இருக்க ஓகே எல்லா அனிமல்ஸுக்கும் எல்லாம் ஓகேவா இருக்கா, என்ன எல்லாம் சரியாக இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்க. இவ்வளோ மழையிலையும் என்ன பாட்டி இவ்வளோ இதாக பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்க வெளியிலிருந்து ஒரு சத்தம். அவங்க பாட்டி ரொம்ப அலறினாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க பாட்டி தேடி வெளியில் போனாங்க. வெளியில் போய் பார்த்தா பாட்டி பயத்தோட உறைஞ்சு போய் நின்னாங்க. என்ன ஆச்சனே தெரியல, இவங்க பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. பாட்டி எந்திரிக்கவே இல்லை, நினைவுக்கே வரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாட்டியை அப்படியே கைத்தாங்களாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதும் அவங்க மூஞ்சியில் 2-3 வாட்டி தண்ணி தெளித்த உடனே அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. நினைவு வந்த உடனே கார்த்திக்கோட கையை பிடிச்சிட்டு, எல்லா டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க, எதுக்கும் திறக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பயம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க, திறக்கவே இல்லை. பாட்டியும் அந்த பயத்தோடையே இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஆக ஆக அவங்க அம்மா கேட்க ஆரம்பித்தாங்க, என்னாச்சுமா, ஏன் இப்படி கற்றுனீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாட்டி எதுவும் பெருசாக சொல்லவே இல்லை, எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருந்தாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. அது ரொம்ப சின்ன வீடு, கிச்சனில் லைட்டே இருக்காது, இந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ ஹால், பெரிய ஹால் இருக்கும், அங்கே தான் எல்லோரும் தூங்கணும். எல்லோரும் அங்கேயே படுத்துட்டாங்க. அப்போது எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு கார்த்திக்கோட பாட்டி கார்த்திக்கோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வெளியில் எதையோ பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் பயந்துட்டேன், தெரியல, இருட்டில் எனக்கு எதுவும் ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் இதை கேட்டுட்டு தான் இருந்தான். சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்க போயிட்டாங்க. கார்த்திக்கும் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் எல்லாம் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லோரும் அப்போ தான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, பாட்டி ரொம்ப வியராக நடந்துக்கிட்டாங்க, ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஏதோ செவத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுருவாங்க, நகரவே மாட்டாங்க. யாராவது வந்து அவங்கள எழுப்புனா மட்டும்தான் அவங்களுக்கு நினைவு வரும்.
அந்த மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் ஒரு பயத்தோடு இருந்தாங்க. அப்போது செல்வி அக்கா சொன்னாங்க, சரி நம்ம இங்கே பக்கத்தில் நம்ம ஒரு குலதெய்வம் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஓல்டு பிலீஃப் தான், பாட்டிக்கு எதுவும் ஆகலை, அது ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அவங்க மனசோரமாக ஒரு கவலை, ஒரு வேலை இது ஏதோ ஒரு அமானுஷ்யமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். சரி பரவாயில்ல, கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணாங்க. கோயிலுக்கு போனாங்க, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு. அங்கே போயிட்டு அந்த பூஜாரியோட கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் கொஞ்சம் காமானாங்க. சரி ஓகே, ரிலாக்ஸ் ஆகிட்டோம், நம்ம திரும்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அவங்க ஸ்லோவாக வீட்டை நோக்கி வர வர எல்லாத்துக்கும் அதே ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபீலிங் தான், வேறு என்னவாக இருக்கும். எல்லோரும் பயத்தோடு இருந்தாங்க, ஆனால் யாரும் வெளியில் காட்டிக்கவே இல்லை. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே ஒரு கோல்ட் ப்ரீஸ், ஒரு சில்லுன்னு காற்று அங்கே. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, என்னடா அது ஃப்ரீசருக்குள்ளே நடந்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. சிரிச்சுட்டு அந்த டென்ஷனை கொஞ்சம் லைட் பண்ண அவங்க நினச்சாங்க. சரி பரவாயில்ல, ஓகே ஃபைன் அப்படின்னு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதும் மீனாக்கு ஏதோ அங்கே புக் வச்சுருந்தா, அந்த புக்கை தேடணும்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. தேட தேட திடீர்னு அங்கே மாட்டியிருந்த ஒரு சாமி படம் கலந்து கீழே விழுந்துச்சு. எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. அப்போது அர்ஜுன், ஏதாவது இருக்கும் விடுங்க, ஆணியெல்லாம் இங்கே எவ்வளோ பழைய வீடு, ஏதாவது மாட்டினது கண்டு விழுகத்தான் செய்யும், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி இருக்கிறது தானே, பழைய வீடு தானே, எல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. சரி நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செல்வி அக்கா, சரி நான் போய் நைட்டு ஏதாவது சமைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே கிச்சனில் லைட்டே இருக்காது, ஒரே ஒரு கேண்டில் லைட்டு மட்டும்தான். அவங்க போன உடனே எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது அப்படின்னு ரேண்டமாக எல்லோரும் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வெளியிலேருந்து அவங்க பாட்டியோட பேரை யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே எல்லாரும் பயத்தை தவிர அவங்க முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படின்னு இருக்க திடீர்னு ஃபார்மில் இருக்க ஒரு வாட்டர் பம்ப் ஆன் ஆகிற சவுண்டு கேட்டுச்சு. எல்லாத்துக்கும் பயம்தான், ஆனால் யாருமே வெளியில் காட்டிக்கணும்னு நினைக்கல. ஆனால் நிலைமை அப்படி இருக்குது. அவங்க அம்மா, கார்த்திக், அர்ஜுன், நீங்கள் 2 பேரும் போய் பம்ப் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னுட்டு இல்லாத தைரியத்தை வர வச்சுக்கிட்டு 2 பேரும் பம்ப் ஹவுஸை நோக்கி நடந்தாங்க. நடக்க நடக்க ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் 2 பேர்த்துக்குமே. அந்த பம்ப் ஹவுஸில் ஒரு டிம்மான லைட் மட்டும்தான் இருக்கும், வெளியில் மட்டும்தான். அந்த லைட்டை வச்சு குறியாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி நடந்து போனாங்க. போய் அங்கே பக்கத்தில் பார்த்தா அந்த பம்போட சுவிட்ச் ஆனில் இருந்துச்சு. இது எப்படி ஆனாச்சுனே தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொன்னான், அது ஏதாவது நான் ஏதாவது குச்சிருக்கோம், ஏதாவது பார்த்து அதை அப்படியே பட்டிருக்கோம், ஆனாக இருக்கும், விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சரி ஓகே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி 2 ஸ்டெப் நடந்தாங்க. நடந்த உடனே திருப்பியும் மோட்டர் ஆன் ஆகிற சவுண்ட் செம்ம ஜோராக கேட்டுச்சு. 2 பேரும் நின்ன இடத்துலேருந்து நகரில், அர்ஜுனும் கார்த்திக்கும். சரி நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்த உடனே அர்ஜுன் பின்னாடி இருந்து கத்துனான், கார்த்திக்
நகர முடியலை, யாரும் சட்டையை பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, ஐம் ஸ்டக் அப்படின்னு சொன்னான். கார்த்திக் பயத்தில் திரும்பி பார்த்தான். அவனுக்கு எதுவும் வியடாக தெரியலை. அர்ஜுன் அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் போய் பக்கத்தில் அவன் அர்ஜுன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவனால் நகரவே முடியலை. திடீர்னு அர்ஜுன், டேய் ரொம்ப இழுக்காத, என் சட்டை பின்னாடி இருந்து இழுக்குது, ரொம்ப கழுத்தை நரிக்குது, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ தான் கார்த்திக் நோட் பண்ணான், அவன் ஷர்ட்டு நிஜமாவே யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது கழுத்தை நோக்கி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக் அவன் உறைஞ்சு போயிட்டான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்தாலும் அவன் வந்து நகரவே இல்லை. அர்ஜுன் ஸ்டாச்சு மாதிரி அங்கேயே நின்றுருந்தான். அப்போது கார்த்திக்கோட காதில் ஒரு கோல்டு ப்ரீஸ், அதில் ஒரு சவுண்ட். கார்த்திக் ரொம்ப பயந்துட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல வேலை உள்ள மீனா, என்னடா 2 பேரும் வெளியில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதவு வழியாக வந்தான். அந்த பம்ப் ஹவுஸில் இருக்க டிம்மான லைட் சைடு எட்டி பார்த்தா. இவங்க 2 பேரும் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் அவளுக்கு அர்ஜுனுக்கு பின்னாடி ஏதோ கருப்பாக உயரமாக ஏதோ உருவம் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு கத்துனான். அந்த கத்தில், அந்த அலறலில் உள்ளே இருக்கவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்க. அந்த சலசலப்பில், அந்த ஒரு கமோஷனில் கார்த்திக் எப்படியோ அர்ஜுனை பிடிச்சி இழுத்துட்டான். அர்ஜுன் ஃப்ரீ ஆகிட்டான். 2 பேரும் ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி ஓடுனாங்க. அந்த ஓடும்போது அவங்க கிச்சன் விண்டோவில் எட்டி பார்த்தாங்க. ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு அந்த கிச்சனுக்குள்ளே இருக்க மாதிரி. சரி, அந்த ஓடும்போது அது அவ்வளோக்கா பெருசாக எதுவும் கவனிக்கல. வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க போய் வீட்டோட ஃப்ரண்ட் போர்ச்சை நெருங்கினாங்க. கார்த்திக்கு ஒரே டவுட், யார் கிச்சனுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கா, ஒரு வேளை செல்வி அக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போது திடீர்னு அர்ஜுன் பயத்தில் கேட்குறான், கிச்சனில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அர்ஜுன் ஒரே கன்ஃபியூஷன், என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வெளியில் தான் நின்றுருக்காங்க, செல்வி அக்கா உட்பட. அப்போ அவனும் சொல்கிறான், ஆமாம் கிச்சனில் யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் பயத்தில் புரிஞ்சு போய் அங்கேயே நின்றுட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி. சரி எல்லோரும் சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டமாக கிச்சனை நோக்கி நடந்தாங்க. கிச்சன் பக்கத்தில் போனாங்க. கிச்சனை திறந்த உடனே பார்த்தா இருட்டு தான். கேண்டில் லைட் ஒன்றும் கூட இல்லை. அங்கே ஜன்னல் ஓரத்துலேருந்து நிலா வெளிச்சம் மட்டும்தான் வருது. ஜன்னல் சைடு அவங்க எட்டி பார்த்தாங்க வெளிச்சத்தை நோக்கி. அப்போ பார்த்தா அங்கே ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு, வெளியிலிருந்து உள்ளே பார்க்குற மாதிரி. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த கிச்சனில் இருக்க அந்த விண்டோ ஒரு 7-8 அடி உயரத்தில் இருக்கும். அவ்வளோ உயரமாக யாராக இருக்காங்களா அப்படிங்கிற பயம்தான் எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள. டக்குன்னு கிச்சன் டோர், மெயின் டோர் எல்லாத்தையும் சாத்திட்டு எல்லாரும் அந்த ஹாலில் கூட்டமாக இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு நிமிஷம் அமைதிக்கு அப்புறம் யாரோ மெயின் டோரை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. தட் 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 அப்படின்னு. எல்லாரும் பயந்தடிச்சுட்டு ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போது அர்ஜுனோட அம்மா, யார் அது, வெளியில் யாராக இருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு பதிலே இல்லை. திருப்பியும் தட் 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 அப்படின்னு சவுண்டு தான், டோரோட சவுண்டு தான். அதில் எல்லாரும் அலறி அடிச்சிட்டாங்க, ரொம்ப ஒன்று கூட்டிட்டாங்க. அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இதில் செல்வி அக்கா ரொம்ப பயந்துட்டு அவங்க வேண்ட ஆரம்பித்தாங்க. வேண்ட ஆரம்பித்தது தான் வெளியில இருந்து கதவுல தட்டுற சத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு நிமிஷம் தட்டியிருக்கும். அதுக்கப்புறம் அமைதி சூழ்ந்துச்சு, ரொம்ப அமைதி. எல்லாரும் அந்த ரூமில் பக்கத்தில் அப்படியே ஒரு ஓரமாக போய் எப்படியோ தூங்கிட்டாங்க.
அடுத்த நாள் காலையில் வெளிச்சம் வந்தது தான் எல்லாரும் அங்கேருந்து திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. இந்த கதையில் நடந்தது உண்மையா இல்லை பொய்யா இல்லை ரியலா இல்லை ஃபேக்கான்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அனுபவம் நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸ்டே சேஃப். குட் நைட்.